ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கடகலக்கண கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சனி திசையில் சுக்கிரன் புத்தியா என்ற பதிவானது லக்னத்தில் எண்ணி வர 4ஆம் பாகமான 4ஆம் ராசியில் துலாம் ராசியில் பதிவாகும். துலாம் ராசி இந்த நட்சத்திர சாரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக தான் உங்களோட தசாபதி நாங்கள் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க போகிறது அந்த பதிவோட விளக்கம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ராசி கட்ட நவாசம் 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 12 கட்ட கொடுக்கப்பட்டிருப்பாங்க. அந்த 12 கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லான் போட்டிருப்பாங்க. லான் போடுறது பார்த்தீங்கன்னாக்கா அதான் லக்கணம் முதல் பாகம் முதல் வீடு. ஓகேங்களா? அதாவது 1 2 3 4 எண்ணி வர அந்த 4ஆம் பாவத்தோட பதிவு தான் இந்த பதிவு. துலாம் ராசி பதிவு தான் பதிவு. ஓகேங்களா? அந்த துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு அந்த சுக்கிர பகவான் அந்த இடத்துல இல்லைங்களே, என்னங்க பண்ணுறது கேட்டிங்கனாக்கா, அந்த அப்படி எண்ணிட்டே போங்க. என்ன எத்தனை பாவத்தில் இருக்கோ அத்தனை பாகத்தோட தகுந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பலன் கரெக்டாக புரியும், கரெக்டாக சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? ரைட்டு. அதாவது நட்சத்திர சாரத்தை நாங்கள் எப்படி தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, ராசி எடுத்து முன் பேஜ் நவாசி பின் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கிரகத்தை முன்னே வரிசைப்படுத்திருப்பாங்க. சூரிய சந்திரன் செவ்வாய் புதன் வரிசைப்படுத்திருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கிரகத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்சத்திரங்களை பேர்கள் குறியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதான் நட்சத்திர சாரங்கிறது. அந்த சாரத்தில் வாயிலாக தான் உங்களுக்கு தசாபதி நேரம் பயணித்து தசாபதி நடத்தி உங்களுக்கு பலன் அளிக்கிறது தான் இந்த புரிதோட விளக்கத்தோட விளக்க புரிதல் பதிவு. ஓகேங்களா? ரைட். ஓகே. இது எத்தனை கோடி தசாபதின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு சனி திசை 7 கோடி 8 கோடி சனி திசையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 கோடி 11 கோடியுடைய சுக்கிரன் புத்தி. ஓகேங்களா? அப்போ இது எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, சனி திசையானது உங்களுக்கு 19 ஆண்டுகள் செயல்பட இருக்கும். சனி திசை சுக்கிரன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 3 வருடமும் 2 மாதம் வரை செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நாங்கள் கடகராசிக்காக அந்த பதிவு நாங்கள் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. கடகலக்கணமாகிறது வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் சுக்கிர புத்தி நடக்கும்போது லக்கண பாவ ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 4ஆம் ராசியில் 4ஆம் பாகமான துலாம் ராசியில் இன்னும் நட்சத்திரங்கள் பார்த்தலாம் வாங்க. ஓகேங்களா? அப்போ இன்னும் நட்சத்திர சாரம் அங்கே இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். சுவாதி 1 2 3 4 பாதம் இருக்கும். விசாகம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் மொத்தம் 9 பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு சித்திரை சாரத்தில் உங்களுக்கு வந்து பயணிக்கிறார். ஓகேங்களா? யார் உங்களுடைய 4 கோடி 11 கோடியவன் சுக்கிர பகவான். அப்போ சுக்கிர பகவான் வந்து இப்போ துலாமில் வந்து ஆட்சி வீடு தானே. ஓகேங்களா? இப்போ அவர் யாரோட சாரத்தில் இருக்கிறாரு? அப்போ 5 கோடி 10 கோடி சாரத்தில் இருக்கார். அப்போ 4ஆம் பாவம் சம்மந்தப்படுது, 5 10 சம்மந்தப்பட்டு 4 11 டபுளாக சம்மந்தப்படுது இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ இதுக்கு என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது குழந்தைங்களுக்கு உண்டான தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணுவோம். இந்த காலகட்டங்களில் அவங்க படிப்பு, உயர்கல்வி, உச்சக்கல்வி, பட்டப்படிப்பு, பட்டப்பு எதுவாக இருந்தால் இருக்க பட்சத்தில் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேற்றி கொடுப்போம். சிலர் பார்த்தீங்கன்னா அவர் டிஎன்ஹெச் குழந்தைங்க தான் வண்டி வாங்கி கொடுப்போம். அதுக்கு ஒரு மேலே டிஎன்ஹெச் குழந்தைங்கன்னா வீடு ஆர்டர்ஸ் பண்ணி கொடுப்போம், ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி அமைப்பு படிப்பு விஷயம் சரி அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு அமைச்சு கொடுப்போம். அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா குறுகிய வயது திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, காதல் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்களில் ஜாதகம் ஏற்படும். இல்லை ஜாதகர் ஒரு அமைப்புலேருந்து அவங்களோட குழந்தைக்கு ஒரு டிஎன்ஹெச் குழந்தைகளுக்கான அவங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த சூழ்நிலை வரும். அதாவது பார்த்தீங்கன்னா குறுகிய வயது திருமணம் பேர்கள் கிடக்கூடிய வாய்ப்பு வரும். பெண்கள் ஆண்களாக பெண்கள் ஆண்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா பேர்கள் கிடக்கும். அது ஒருத்தர் பார்த்து உசார சூதன வரப்பு நல்லது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு பூர்வீகத்தில் நம்ம ஒரு வீடு வாசல் இடம் நம்மளுக்கு ஒரு சொத்து பத்து இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அது கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்பு, அவர் வாங்கக்கூடிய வாய்ப்பு, அது மூலம் நிலப்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வண்டி, வீடு, வாகனம், இந்த கால்நடை சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறது, ஒரு வாகன தொழில் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூத்த சகோதரி நண்பர்கள் சேர்ந்து காலகட்டங்களில் ஏதோ நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் அப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது மூத்த சகோதரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஆண்களாலும் ஆண்களாக இருக்க பட்சத்தில் பெண்களாக இருக்க ஆண்களாலும் பேர் கிடக்கிறதோட வாய்ப்பு வரும். அதோட பார்த்து உசார சுதந்திரம் இருப்பது நல்லதுங்க. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூத்த சகோதரிகளாக இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு உதவிகரம் பண்ணுறது, அவங்களோட எண்ணங்கள் நிறைவேற்றி கொடுக்குறது, இதெல்லாம் அந்த காலங்கள் நடக்குங்க. நீ எவ்வளோ சொல்லிட்டு போகிறோம் அடுத்த சாரத்தை போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதிசாரம் இல்லைங்களா? அப்போ சுவாதிசாரத்தில் உங்களுடைய 4 கோடி 11 கோடி பயணிச்சு என்ன பண்ணுவோம்னு பார்ப்போம். இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுது? ராகு சம்மந்தப்படுற சுவாதிங்க ராகுட சாரம் இல்லைங்களா? அப்போ வந்து இந்த இதோட ரைட். ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா ராகுவோட சார் ராகு சம்மந்தப்படுறாரு. அதே மாதிரி அவர் மேலே பார்த்தீங்கன்னாக்கா 4 டபுளாக சம்மந்தப்படுது. அப்போ சுக்கிரனோட ஆட்சி வீடு இல்லைங்களா? அப்போ ராகுவோட சார் சுவாதியத்தை வந்து ஆட்சி பெற்று புத்தி நடத்துறார்.
சுக்கிர பகவான். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பார்க்க போனீங்கன்னாக்கா நம்ம ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு நான் போகிறது, ஒரு ரிச்வான ஒரு வீட்டுக்கு போகிறது, எதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உயரமான பகுதிக்கு போகிறது, எதுலேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேகமாக செயல்படுறது, அதான் பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை சொல்லக்கூடிய அமைப்பில் நம்ம ஆசைகள் நம்மள அதிகமாக இருக்கும். அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆண்களாக இருக்க பட்சத்தில் பெண் தொடர்பு, பெண்களாக ஆண் தொடர்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அது இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு, இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு வளர்ப்பு தந்தையாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அனுகூலமான ஒரு பாயிண்ட் நம்ம செஞ்சு கொடுக்குறது. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அழகு நிலையம், ஓகேங்களா, அதெல்லாம் வைக்கிறதுக்காக தொழில் தொடங்குறது, இல்லை நாமளே அழகுபடுத்திக்கிறதுக்கு ஒரு அழகு நிலையத்துக்கு போய் ஒரு கன்சல்ட் பண்ணுறது, ஓகேங்களா, தன்னோட ஆசைகளை நம்ம நிறைவேற்றிக்கிறது, ஒரு ஆடை ஆபரண நகை இதெல்லாம் வாங்குறது, இதெல்லாம் பார்த்து சிலர் வேலையில் இருக்கிற பார்த்தீங்கன்னா சில லஞ்சம் வாங்குறது, இந்த கோல்மோல் பண்ணுறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அது பின்னி சூனி ஏவல் இந்த மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தால் ஆண்கள் பக்கம், ஆண்களாக இருந்தால் பெண்கள் பக்கம், பெண்களுக்கு பண்ணக்கூடியது, ஆண்களுக்கு பண்ணக்கூடியது, இந்த மாதிரி பின்னி சூனி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வசிப்படுத்துறது, ஒருத்தர் கெடுக்கிறது, ஒருத்தர் பிரிக்கிறது, ஒருத்தர் வளர்ச்சி நம்ம பொறாமட்டு நம்ம செய்கிறது, இதெல்லாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு இருக்கும்போது சிலர்லாம் இப்போ பாயிண்டப்பில் வருங்க. ஓகேங்களா? அதை கூட கொஞ்சம் பார்த்து தவிர்த்து நீங்கள் கொஞ்சம் நல்லபடியாக இருந்தீங்க சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா விசாக சாரத்தில் உங்களுடைய 4 கோடி 11 15 என்ன பண்ணுவாங்க? விசாகம் பார்த்தீங்கன்னா உருவட சாரீங்களா 6 கோடி 9 கோடி சாரம். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 சம்மந்தப்பட்டு 6 9 சம்மந்தப்பட்டு 4 11 இப்போ சுக்கரப்பட்டு டப்பில் சம்மந்தப்பட்டு இப்போ நம்மளும் பயணித்து தசபதி நடத்தார். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன தான் இருந்தாலும் நம்ம ஒரு ஆடை வாங்கினாலும் சரி, வண்டி வாங்கினாலும் சரிங்க, வீடு வண்டி வாகனம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கடன் இருக்கும், இல்லை தனியார் கடனாக இருக்குங்க. ஓகேங்களா? இல்லை அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நம்ம உடம்புக்கோ நம்ம ஒரு தந்தையாருக்கோ இந்த நேரம் ஒரு மூத்த சகோதரர்களோ நண்பர்களுக்கோ பார்த்தீங்கன்னாக்கா உடல்நிலை மருத்துவம் செலவு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே மாதிரி காலம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தூரத்தை பயணம், ஒரு ஆன்மீக பயணம், புனித யாத்திரை இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. வண்டி அதிகமாக சுற்றக்கூடிய அமைப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாயாரோட பார்த்தீங்கன்னா இணக்கமாகவும் நல்லா அமோகம் இருக்கிற மாதிரி அமைப்பு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எந்த சாதத்தில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா தாயார் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான மாதிரி வேலை செய்யும். அது சுகசானம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் நம்மளை உயர்கல்வி படிப்பார்கள் உச்சக்கல்வி படிப்பார்கள் அது தகுந்தது போல் வேலை செய்யும். ஓகேங்களா? ரைட்டு. அப்போ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு சங்கடத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நம்ம தாயாரும் சரி வீடு சம்மந்தப்பட்ட வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா யாரும் ஜாமீன் போடுறதோ இல்லை கடன் வாங்கினாலோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு கரெக்டாக காய் நிறுத்தி கரெக்டாக கொண்டு போயிட்டு வரைக்கும் இந்த பிரச்சனை வராதுங்க. அனைத்தையும் பார்த்தீங்கன்னா சிறப்படையலாம், பலன் அடையலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கடன் கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டங்கள் பார்த்து உஷாராக சுதந்திரமாக இருக்கணும். தாய் மாமன் விஷயம், வளர்ப்பு தாய் விஷயம் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் தந்தையார் விஷயத்தில் அனைத்து விஷயத்தின் காலகட்டங்களில் கொஞ்சம் நம்ம ஒரு பாயிண்டப்பா கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் தட்டி கொடுத்து போகிறது நல்லதுங்க. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கும் ஒன்றும் பிரச்சனை வராதுங்க. ஓரளவுக்கு சுகமாக இருக்கும். பார்த்து பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுன்னாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் அவங்களோட காரியத்தை முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரச்சனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்கள் சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.